ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் டிஃப்ரெண்ட் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த சிவிங் வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு மேக்ஸி ட்ரெஸ்ஸில் எனக்கு வந்து ஹைட் வந்து எனக்கு பத்தலை. பட் நான் காமிச்சிருக்க பிக்சரில் மாடலோட பிக்சர் வந்து அவங்களுக்கு வந்து ஹைட் வந்து கரெக்டாக இருக்குது. பட் இது வந்து இந்த மேக்ஸி ட்ரெஸ்ஸில் ஒரு பார்டர் மாதிரியும் வந்திருக்கு. நம்ம யூஸ்வலாக ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அடியில் வந்து மடித்து தைப்போம் இல்லையா? பட் அது மாதிரி தைச்சிங்கன்னா பார்டரோட சைஸ் வந்து சின்னதாகிடும், அசிங்கமாக இருக்கும். உங்களோட கரெக்டான மேக்ஸி ட்ரெஸ்ஸோட அழகே வந்து போயிடும். ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்டர் பார்ட்டை மட்டும் நான் பிரித்து விட்டுருக்கேன். அது ஒரு சைடு வந்து லைட்டாக இது ஒரு சைடு இருக்கும் இல்லையா? சைடு. ஸோ அதில் வந்து லைட்டாக பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பார்டர் பார்ட்டை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அடியில் தைக்காமல் இப்போ இந்த பார்டர் பார்ட்டை அப்படியே அந்த ஹைட்டோடையே வச்சு நாம் வந்து ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறது தான் நான் காமிக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி இந்த பார்டரில் வந்து ஒரு சைடில் வந்து ஃபுல்லாக பிரித்து விட்ருங்க வெர்டிக்கலாக. ஸோ இது மாதிரி ஒரே பார்ட்டாகவே ஒரு ஃபுல் பார்டர் பீஸாகவே உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஸோ இப்போ இதை வந்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஹைட்டு வந்து எனக்கு வந்து 2.5 இன்ச்சு அதிகமாக இருக்குது. ஸோ நான் வந்து அந்த அளவுக்கு நான் இந்த டாப் ட்ரெஸ்ஸோட அதில் வந்து தான் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ பார்டர் பார்ட்டை நம்ம எதுவும் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இதில் தான் நம்ம வந்து 2.5 இன்ச் வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ண போகிறோம். நான் பிகினர்ஸ்க்காகவே பொறுமையாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்கேன். அதனால தான் வீடியோ வந்து இவ்வளோ லெங்க்த்தியாக இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கையாக இருந்துச்சுன்னா நீங்கள் கூட ஸ்கிப் பண்ணியும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சைடில் வந்து நம்ம வந்து 2.5 இன்ச்சு வந்து நம்ம எவ்வளோ ஹைட் டிஃப்ரென்ஸ் வந்ததோ அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கரோ இல்லைனா வந்து இன்விசிபிள் பென்னோ இல்லை சாக் சொல்லுவாங்கள்ல. ஸோ அதையும் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நான் முதல்ல வந்து ட்ரெஸ்ஸை வந்து திருப்பி போட்டுக்கிறேன், ரிவர்ஸ் சைடில் போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கேலோ இல்லை இன்ச்சு டேப்போ வச்சு நம்ம வந்து 2.5 இன்ச்சை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கேல்னால் வந்து மெஷர்மெண்ட் ஸ்கேலாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயே வந்து இன்ச்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் ஸ்கேலுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ச்சு டேப் வச்சு நான் 2.5 இன்ச்சு வந்து இங்கே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு சைடு மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து பிரித்து விடணும். அதே மாதிரி ஃபுல் ட்ரெஸ்லேயும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரித்து விட்டுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 2.5 இன்ச்சு ஃபுல்லாக அந்த கார்னர்லேருந்து மேலே வரைக்கும் எவ்வளோ ஹைட் எக்ஸ்ட்ரா வருதோ ஸோ அது வந்து இங்கே நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு எப்படி ஹைட் எக்ஸ்ட்ரா வருது, புது ட்ரெஸ்ஸில் எப்படி ஹைட் எக்ஸ்ட்ரா வருதுங்கிறத கால்குலேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஒன்று நீங்கள் போட்டு பார்த்துட்டு யாரையாச்சும் மெஷர் பண்ணி எடுக்க சொல்லலாம். இல்லைனா பழைய மேக்ஸி ட்ரெஸ் கரெக்டான ஹைட்டில் இருக்க மேக்ஸி ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அதையும் இதையும் வச்சு எக்ஸ்ட்ரா ஹைட் எவ்வளோ வருதுங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். எனக்கு 2.5 இன்ச்சு வந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு 2 பக்கமே வந்து இது மாதிரி 2.5 மார்க் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கேன் இப்போது. ஸோ இது மாதிரி 2 நம்ம மார்க் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு வைங்களேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஒரு சைடில் நம்ம லைட்டாக பிரித்து விட்ருக்கோம் இல்லையா? ஸோ அந்த சைடில் நம்ம இது பிரிச்சியும் விடணும். அதுக்கு முன்னாடி பிகினர்ஸ்க்காக இது வந்து அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் கையாக இருந்துச்சுன்னா அப்படியே இந்த பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கர்வியாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த பீஸை. பட் ஆனால் வந்து பிகினர்ஸ்க்காக நான் என்ன காமிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கேல் இருக்கும் இல்லையா? ஸ்கேலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்து பாயிண்ட்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்கேல் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 பாயிண்ட்டாக ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு இது மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிடணும். ஸோ அது மாதிரி ஜாயின் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து எங்கே எக்ஸாக்டாக கட் பண்ணுங்கிறத ஒரு லைன் மாதிரி தெரிஞ்சிடும். அதுக்காக நம்ம ஸ்கேலில் ஜாயின் பண்ணோன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வரும் ஆக்சுவலி. பட் இந்த ட்ரெஸ் வந்து கர்வியாக தான் நம்ம கட் பண்ணணும். அதனால நம்ம வந்து லைனாக முதல்ல மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பட் கட் பண்ணும்போது நீங்கள் அதே லைன் தான். பட் ஆனால் கொஞ்சம் கர்வியாக அதே லைனுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் கர்வியாக கட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இது மாதிரி நான் ஃப்ரண்ட் சைடில் மார்க் பண்ணிட்டேன் அண்ட் பேக் சைட்லேயும் நான் இது மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டேங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சைடில் நம்ம இது மாதிரி சீம் ரிப்பர் யூஸ் பண்ணிக்கலாம்.
பின்னும் இது வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சீம் ரிப்பர் வந்து கடையில் கிடைக்குது, இல்லை அமேசான்லேயும் கிடைக்குது. நீங்கள் நார்மலாக இந்த சீம் ரிப்பர் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பிரித்து விட்றதுக்கோ சரி, நீங்கள் சப்போஸ் ப்ளவுஸ் தைச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஹைட் வந்து சைஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக தச்சியும் வச்சுருக்காங்க, பிரித்து விடணுன்னா இந்த மாதிரி சீம் ரிப்பர் யூஸ் பண்ணி பிரித்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக சூப்பராக வந்து பிரித்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த சீம் ரிப்பரில் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லாக் தையலும் கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தையலும் போட்டிருக்காங்க, ஜாயிண்ட் தையலும். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம பிரித்து விட்டால் தான் இந்த ட்ரெஸ் வந்து பிரிக்க முடியும். ஸோ இந்த ஒரு சைடில் வந்து நம்ம எவ்வளோ அந்த 2.5 இன்ச்சு வரைக்கும் நான் வந்து இந்த சீம் ரிப்பர் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து பிரித்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம அந்த மார்க் பண்ண வரைக்கும் நம்ம வந்து பிரித்து விட்டுக்கணும் ஒரு சைடில் மட்டும். ஸோ இப்போ நம்ம வந்து பிரித்து விட்டாச்சு, ஓகேங்களா. இப்போ வந்து இதை அப்படியே இப்படி ஃப்ளாட் பண்ணி வச்சுக்கோங்க டேபிள் மேலே. ஸோ இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா ஒரு லைனை, ஸோ அந்த லைனில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி லைனாக கட் பண்ணாமல், ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணாமல், கொஞ்சம் கர்வியாக ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிட்டு வரணும். பட் அந்த லைனோட ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணணும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டோன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஹைட் வந்து நம்ம இங்கே வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ நான் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி முடிச்ச பிறகு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் கட்டாக இருக்காது. அந்த ட்ரெஸ்ஸு எப்படி உங்களுக்கு இது கர்வியாக இருக்குமோ அதே மாதிரிக்கு இருக்கும். அது வந்து நம்ம கட் பண்ணுறப்ப பார்த்து கர்வியாக கட் பண்ணிக்கணும். கர்வியாக இருந்தாலும் நம்ம அந்த லைன் ரெஃபர் பண்ணி தான் நம்ம வந்து கட் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் அந்த லைன் போட்டுக்கிறது. இல்லைன்னா நீங்கள் கையில் முடிஞ்சால் லைன் போடாமல், ஸ்கேலில் லைன் போடாமல் டாட் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் கையில் கூட மார்க் பண்ணிவிட்டு, கர்வியாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நீங்கள் எதுக்காவது இந்த ட்ரெஸ்ஸுக்கு பெல்ட்டு தைக்கணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ட்ரெஸ் வந்து அலைன் பண்ணி வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ கர்வியாக கரெக்டாக கட் பண்ணியிருக்கோன்ட்டு. இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட சர்க்கம்ஃபரன்ஸும் நம்மளோட பார்டரோட சர்க்கம்ஃபரன்ஸும் வேரி ஆகும். ஏன்னா இப்போ இதில் இருக்க நல்ல 2.5 இன்ச்சு பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து ஷார்ட்டராக இருக்கும், பார்டரோடு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி இதை அட்டாச் பண்ணலாங்கிறத காமிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு போல் கொஞ்சம் வந்து பிரித்து விட்டுக்கலாம் திரும்ப. ஏதாவது லெஃப்ட்டு ரைட்டு ஏதாவது ஒரு சைடு வந்து இது மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பிரித்தாச்சு. இப்போ நம்ம பார்டர் வச்சு அட்டாச் பண்ணிட்டே வரணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ட்ரெஸ்ஸோட சர்க்கம்ஃபரன்ஸும் பார்டரோட சர்க்கம்ஃபரன்ஸும் வேரி ஆகும்னு. அதுக்காக நீங்கள் பார்டரில் முன்னாடியே மெஷர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம தைக்க எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிவிட்டு அப்படியே அட்டாச் பண்ணலாம். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சைட்லேருந்து ஒரு பார்டரோட சைடும் நம்ம பிரித்து விட்ருக்கோம் இல்லையா, ரவுண்டாக இல்லாமல் ஒரு ஃபுல் பீஸாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு சைடு ஓப்பனிங் இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம வச்சு இது ரிவர்ஸ் சைடு 2 பக்கமும் அட்டாச் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த சைடு ஃப்ரண்ட் சைடு வந்து அழகாக அட்டாச் ஆகும். இந்த பார்டர் அட்டாச் பண்ணுறப்பையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஓவர்லாக் தையல், ஒரு ஜாயிண்ட் தையல் அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நாம் இன்றைக்கி ஓவர்லாக் தையல் பதிலாக ஜிக்ஸாக் தையல் நார்மல் அந்த ஜே ஃபுட் ப்ரெஷர் வச்சே நம்ம தைக்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து நான் காமிக்க போகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மிஷின்லேயும் உங்களுக்கு ஜிக்ஸாக் தையல் வந்து இருக்குங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் அந்த இதை வந்து மாற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிக்ஸாக் தையலும் வரும். நம்ம வந்து இந்த ஓவர்லாக் பதிலாக ஜிக்ஸாக் தையல் போட போகிறோம். அண்ட் ஜாயிண்ட் தையலுக்கு நம்ம ரெகுலர் தையல் போட போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். ஆரம்பத்தில் நம்ம பார்டர் துணி வச்சு அட்டாச் பண்ண போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நிறுத்தி பண்ணிக்கோங்க, ஏன்னா இது 2 துணியும் கரெக்டாக இருக்கணும். சுருக்கம் எதுவும் இருக்கக்கூடாது.
ஸோ இது மாதிரி நம்ம ஃபுல்லாக ஃப்ரண்ட் சைடுக்கு மட்டும் பார்டர் வந்து அட்டாச் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு சைடு அதாவது ரைட் சைட்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம வந்து லெஃப்ட் சைடு வரைக்கும் தைக்கணும். அந்த லெஃப்ட் சைடு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, பார்டரோட சைட்ஸும் இதோட சைட்ஸும் வந்து டிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் சைடு மட்டும் நீங்கள் வந்து ஃபுல்லாக தச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம ரிமூவ் பண்ணி, அது வந்து ஒரு சைடு மாதிரி நம்ம கட் பண்ணி அட்டாச் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நான் இப்போ காமிச்சிருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சைடு மட்டும் நான் ஃபுல்லாக தச்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக தைங்க. ஏன்னா வந்து நம்ம 2 கிளாத் வச்சு அட்டாச் பண்ணுறோம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பின்னு வந்து ஃபுல்லாக போட்டுட்டு கூட நீங்கள் வந்து இதை அட்டாச் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து துணி வந்து நகரவே நகராது. எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக நான் இது தச்சு பழகிருக்குங்கிறதுனால நான் பின் எதுவும் போட்டுக்கல. ஸோ அது வந்து ஒரு பிகினர்ஸ்க்காக நீங்கள் வந்து அது பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக இது மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நம்ம தச்சிட்டு வரோம். ஜாயின் தையல் தான் போட்டுட்ருக்கேன். இந்த ஜாயின் தையல் ஃபுல்லாக அந்த பார்டர் ஃபுல்லாக முடித்த பிறகு நம்ம ஜிக்ஸாக் தையல் போட்டுக்கலாம். ஸோ அது வந்து கடைசியாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜிக்ஸாக் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த சைடு ரைட் சைடு நம்ம ஸ்டார்ட் பண்ணி அட்டாச் பண்ணியிருந்தோம். ஸோ லெஃப்ட் சைடு வந்துடுச்சு. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டாப்ஸோட சைடு வந்து ஒரு இடத்துல இருக்குது. பார்டரோட சைடு வந்து இன்னொரு இடத்துல டிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு பக்கத்தில் வரைக்கும் டாப்ஸோட சைடு தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அதனால் அது வரைக்கும் நீங்கள் தச்சிட்டு அதை வந்து கட் பண்ணி துணியை வெளியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக இருக்குன்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேக் சைடு பார்டர் நம்ம அட்டாச் பண்ணங்காட்டியும் ஒரு சைடில் வந்து எண்ட் ஆகிடுச்சு. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இவ்வளோ தூரம் டாப்ஸோட சைடு வந்து நம்ம அது வரைக்கும் தையல் போட்டிருக்கோம். பட் பார்டரோட சைடு வந்து ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு வந்து தள்ளி இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ பார்டரில் அந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிற போகிறோம். அந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த பார்டரோட சைடை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு சீம் ரிப்பர் யூஸ் பண்ணி பிரித்து விட்ருங்க. பிரித்து விட்டிங்கன்னா பேக் சைடு, அதாவது பேக் சைடோட பார்டர் பார்ட் வந்து தனியாக கிடச்சிடும். இப்போ வந்து நான் இது வந்து ஃபுல்லாக பிரித்து விட்டுருக்க போகிறேன். ஸோ இப்போ நான் அந்த சைடை பிரித்து விட்டதில் இந்த மாதிரி பேக் சைடோட பார்டர் பார்ட் தனியாக கிடச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடோட பார்டர் பார்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குதுன்னு சொன்னேன்ல. ஸோ அதுதான் இந்த எக்ஸ்ட்ரா பீஸு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு, சைடு அட்டாச் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு நம்ம வந்து அது எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணிக்க போகிறோம். ஸோ 2 துணியிலும் அந்த டாப்ஸோட துணிலையும் பார்த்திங்கன்னா கரெக்டாக அதோட சைடு வரைக்கும் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு நம்ம அது வரைக்கும் வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு எவ்வளோ எக்ஸ்ட்ரா துணி இருக்குதுன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ அது வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வந்து இப்போ பார்டரில் வந்து துணி கட் பண்ணி எடுத்தோமோ, டாப்ஸில் வந்து துணி கட் பண்ணிட்டோமோ அதே மாதிரி இதுக்கும் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இது மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ எக்ஸ்ட்ரா எனக்கு வந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ 1.5 அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு ஃபுல்லாகவே நான் வந்து மார்க் பண்ணி இது மாதிரி எடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி 1.5 இன்ச்சு இருந்துச்சு, எல்லாம் மார்க் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு இது வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரண்ட்டோட பார்டர்லேயே இது வந்து எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு துணி. ஸோ அதுதான் நம்ம வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து ஸ்கேலை வச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு, இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். எதுக்காக நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறோன்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தோராயமாக கட் பண்ணலாம், சிசர் வச்சு கட் பண்ண முடியும். பட் என்னென்னா வந்து சர்க்கம்ஃபரன்ஸோட அளவு வந்து கொஞ்சம் வந்து வேரி ஆகிடும், முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா. ஸோ அதனால் நம்ம வந்து அளவு எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா பீஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் அந்த அந்த லெஃப்ட் சைட்ஸ் இருக்குல்ல, ஒரு பக்கம் சைடோட இது. ஸோ அந்த சைட்லேருந்தே நம்ம திரும்ப
கன்டினியூஸாக அந்த பேக் சைடோட பார்டரும் அட்டாச் பண்ணிட்டே வந்துடணும். ஸோ அதுக்கு பேக் சைட் பார்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரண்ட் சைட் பார்டரோட சைடும் பேக் சைடோட பார்டர் சைடு வந்து வெர்டிக்கல் இதுவாக வந்து நம்ம ஒரு தையல் போட்டுட்டு தான் வந்து அந்த சர்க்கம்ஃபரன்ஸை அப்புறம் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சைடு வந்து முதல்ல லாக் ஸ்டிச் போட்டு ஒரு ஜாயின் தையல் போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கும் வந்து அவங்க வந்து ஓவர்லாக் ஸ்டிச் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் நம்ம இப்போ பிரித்து விட்டுட்டோம் இல்லையா. ஸோ அதனால் ஜாயின் தையல் போட்ட பிறகு நான் ஒரு ஜிக்ஸாக் தையல் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஜிக்ஸாக் தையலும் பார்த்திங்கன்னா ஓவர்லாக் ஸ்டிச் மாதிரியே தான். ஸோ அது போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து நூல் வந்து பிரியாது. ஸோ அதுக்கு ஓவர்லாக் தையல் போடுறதே வந்து அந்த சீமில் வந்து நூல் 2 துணி இருக்குன்னா அதோட நூல் பிரிஞ்சு துணி கம்மியாகிடக்கூடாதுங்கிறது தான் ஓவர்லாக் போடுறது. அதுக்கு பதிலாக ஜிக்ஸாக் தையல் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஓவர்லாக் மாதிரி ஃபினிஷ் வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஓவர்லாக் மிஷின் வாங்கி நீங்கள் தைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இந்த அட்வான்ஸ் மிஷினில் ஓவர்லாக் தையலும் போட முடியும். பட் ஆனால் அது மாதிரி நீங்கள் வந்து போட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு வந்து நார்மல் ஸ்டிச்சிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் தையல் கொடுத்துருப்பாங்க, அந்த மோடு வச்சு நீங்கள் பண்ணிங்கனாலே பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து தான் நான் வந்து ஜிக்ஸாக் தையல் தைச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்டரோட சைடு வந்து அட்டாச் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது நம்ம வந்து இது பண்ணணும். இப்போ பார்டருக்கு நான் ஜிக்ஸாக் போட்டு முடிக்கிறேன் பார்டரோட சைட்ஸ்க்கு. ஸோ இப்போ ஜிக்ஸாக் போட்டு முடித்தாச்சு. அடுத்து அந்த எண்டு இருக்கும் இல்லையா, இப்போ நம்ம பார்டரில் ஃபுல்லாக சைட் ஃபுல்லாக பிரித்ததுனால கடைசி எண்டில் ஹரிசாண்டலாக நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக தையல் பிஞ்சிருக்கும். ஸோ அதையும் நான் வந்து சரி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதெல்லாமே சரி பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து 2 பார்டரும் இப்போ சைடு அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ அந்த பார்டரோட இது பேக் சைடு பார்டரோட டாப்ஸோட அட்டாச் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து பாக்கி. ஸோ அதுவும் வந்து நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். இது செய்யும்போது கூட கடைசி ஃபினிஷ் ஆகும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணி வரும். அது எதுக்காக நான் அப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போதும் எந்த ஒரு தையல் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட லாக் ஸ்டிச் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தையல் போட்டே வாங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஜாயிண்ட்டில் நான் லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் தையல் போட்டுட்ருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் சைட் பார்டர் அட்டாச் பண்ணியாச்சு. பேக் சைட் பார்டரை வந்து நம்ம இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி 2 துணியை வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டே வந்துட வேண்டியதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. 2 சைட் பார்டரும் தச்சு முடிச்ச பிறகு இவ்வளோ துணி நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கு. இதை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு தான் இந்த சைடு வந்து அட்டாச் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ட்ரெஸ் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்டார்டிங்கில் எப்படி ஆல்டர் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஃபினிஷ் வந்து. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து துணி வந்து நிறையா எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணி அந்த சைட்லேருந்து ஃபுல்லாக மெஷர் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இப்போ முன்னாடி நான் ஒரு சைடு வந்து பிரித்து ஒரு சைடு வந்துட்டு அட்டாச் பண்ணி காமிச்சேன் இல்லையா, எக்ஸ்ட்ரா துணி கட் பண்ணி. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் கட் பண்ணி நம்ம வந்து அட்டாச் பண்ணி எடுக்கணும். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா துணியை வந்து நம்ம வந்து இது பண்ணி எடுக்கணும். இந்த சைட்லேருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை மெஷர் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி அந்த 1/2 இன்ச்சுக்கோ இல்லை 3/4 இன்ச்சுக்கு அளவுக்கு நம்ம வந்து இது மெஷர் பண்ணிவிட்டு இதுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் அட்டாச் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு தையல் போட்டு எடுத்து முடிச்சுட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் இது வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு நான் தோராயமாக மெஷர் பண்ணி
மார்க் பண்ணி லைன் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த சைடை எப்பொழுதும் மாதிரி அட்டாச் பண்ணிக்க வேண்டியதான். சைடை அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்லேயும் நம்ம வந்து தையல் போடணும். ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி தையல் போட்டிங்கன்னா சூப்பராக நம்மளோட பார்டர் வந்து அட்டாச் பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு வந்து ஏன் இவ்வளோ எக்ஸ்ட்ரா துணி வந்திருக்குங்கிற ரீசனை நான் சொல்லிடுறேன். ஸோ ஏன்னா வந்து நீங்கள் இந்த மேக்ஸி ட்ரெஸ் வந்து ஆல்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டாக ரஃபிள்ஸ் வச்சு தைச்சிருப்பாங்க. லைட்டாக சுருக்கி சுருக்கி தைச்சிருப்பாங்க. நான் வந்து அப்படியே ஸ்ட்ரைட் ஸ்டிச்சாகவே போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் சுருக்கி கூட தைச்சிக்கலாம். அப்படியே சுருக்கி தைக்கும் போது உங்களுக்கு இவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா வராது, கொஞ்சம் தான் வரும் எக்ஸ்ட்ரா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு தைச்சதுனால எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணி கொஞ்சம் நிறையாவே வந்துருந்துச்சு. ஸோ அதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி எல்லாமே தச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்டர் அட்டாச் பண்ண பிறகு நம்மளோட ஹைட்டும் அட்ஜஸ்ட் ஆகிருக்கும். பட் நம்மளோட பார்டர் சைஸ் வந்து நம்ம வந்து ஆல்டர் பண்ணவே இல்லை. ஸோ அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட மாடல் வந்து உங்களுக்கு மாறாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டாச் பண்ண இடத்துல சில பார்டர் ட்ரெஸ்ஸுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து படிமான தையல் போட்டிருப்பாங்க. பட் இந்த மேக்ஸி ட்ரெஸ்க்கு அவங்க படிமான தையல் எதுவும் போடல. அப்படியே தான் அட்டாச் பண்ணி மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ நாமளும் அதே மாதிரி அட்டாச் பண்ணி ரெடி பண்ணிவிட்டோம். சூப்பராக நம்மளோட மேக்ஸி ட்ரெஸ்ஸை நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னும் தெளிவாக போட முடிஞ்சால் போடுறேங்க உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.